பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதால் வீட்டில் தான் இருக்காங்க. எங்கேயுமே வந்து போகல. நான் போனால் தான் வந்து கூட வருவேன்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு என்னோடய மூத்தார் பொண்ணை நான் வர சொல்லியிருந்தேன் லீவுக்கு. பசங்க போகமாட்றாங்க, நீங்களாவது ஒரு 2 நாள் வந்து இருந்துட்டு போங்கன்னு சொல்லி கூப்பிட்டதால வந்திருந்தாங்க. நான் அப்போ தான் வந்து வீடு க்ளீனிங் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். ஃபைனலாக வந்து ஃபேன் மட்டும் துடைக்க வேண்டியதாக இருந்தது. மாடியிலேருந்து பேரல் எடுத்துகிட்டு வந்து போட்டு இதை மட்டும் துடைச்சிட்டு வீடை பெருக்கி துடைச்சிட்றேன்டான்ட்டு சொல்லிட்டு அவங்கள பெட்ரூமில் உட்கார வச்சுட்டு இந்த வேலையை நான் பார்த்துட்ருந்தேன். எனக்கு அந்த 3 லேயரில் இருக்கா மாதிரி ஸ்டேர் கேஸ் வாங்கணும்னு ஆசை. அது என்னமோ வாங்கவே முடியலை. வீட்டில் இருக்க பேரலை வச்சு இந்த மாதிரி துடைக்கிறதும் ஈஸியாக தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக அதில் நிற்கிறதுக்கு. புகழும் பூஜாவும் வந்து பாப்பா வந்தோடனே அவன் கூட ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவரை சுற்றி விட்டு அவரும் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஆதிக்குட்டி கொஞ்ச நேரம் செட் ஆகலை, அதுக்கப்புறம் ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டான். புகழும் ஆதியும் ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பூஜா அவங்கள நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ லாஸ்ட் டைம் வரும்போது ரொம்ப குட்டியாக இருந்தான், அந்த அளவுக்கு விளையாடல. இந்த வாட்டி நிறைய அவனுக்கு தெரியுது. புகழ் எது விளையாடுறானோ அவனும் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். கட்டிலில் வந்து எகிரி குதிச்சுட்டே இருந்தாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. கட்டிலோட அந்த எட்ஜ் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதால எங்கே இடிச்சுக்க போகிறாங்களோன்னு சொல்லிட்டு. புகழ் வந்து விளையாடி பழக்கம் இருக்கிறதால பயம் இல்லை. ஆதி விளையாடும்போது தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. திங்கக்கிழமை வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு பூஜை சாமான் தான் தேய்ச்சிட்ருந்தேன். செவ்வாய்க்கிழமை வந்து வெத்தலை விளக்கு போடுறதால இப்போல்லாம் வந்து திங்கக்கிழமையே வந்து பூஜை சாமான் தேய்ச்சி எடுத்து வச்சிடுறது. செவ்வாய்க்கிழமை நான் மட்டும் வந்து கோவிலுக்கு போயிருந்தேன். பசங்க ஆதியெல்லாம் வீட்டில் தான் இருந்தாங்க. புகழை மட்டும் கூட்டிகிட்டு போயிருந்தேன். போய் விளக்கு போட்டு வரதுக்குள்ளே எனக்கு பானிபூரிலாம் அவங்க ரெடி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. புகழ் வரலன்னு தான் சொன்னான். இல்லை நம்ம கோவிலுக்கு போயிட்டு வந்து சாப்பிட்லான்னு சொல்லியிருந்தேன். அவன் கோவிலில் இருக்கும்போது பானிபூரி நினப்பாவே இருந்துகிட்டு இருந்தார். வந்த உடனே நான் பூஜைக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு எடுத்து வச்சதுக்கப்புறம் தான் வந்து டிஃபன் பண்ணவே போயிருந்தேன். ஏன்னா 8:30 மணிக்கு வந்து செவ்வாய்க்கிழமை வந்து உரையில் வந்து விளக்கு போட்டுட்ருக்கேன். இது வந்து 3வது வாரமாக போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு 9 வாரம் போடணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். எப்படி அது முடியும்னு தெரியல. பானிபூரி செம்ம சூப்பராக இருந்தது. கடையில் விற்கிறதே தோற்று போச்சு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு 50-60 பூரியை போட்டு அன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் பானிபூரியே வந்து டிஃபனாக செஞ்சு சாப்பிட்டுட்டோம். ஆதியும் புகழும் வந்து மசாலா சாப்பிடாம வெறும் பூரியை மட்டும் உடச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க பசங்க. இந்த விளக்கு போடும்போது எனக்கு ஒரு டவுட்டு திடீர்னு வந்துருச்சு. முதல் வாரம் பார்த்திங்கன்னா விளக்கு திரி எல்லாமே உள்பக்கம் இருக்கா மாதிரி போட்டிருந்தேன். அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நான் வெளியில் இருக்கா மாதிரி போட்டிருந்தேன் விளக்கு திரியெல்லாம். இது வந்து எந்த பக்கம் போடணும்னு சொல்லிட்டு யாருக்குன்னா தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் வெளிப்பக்கம் தான் ஒரு சிலர் போட்டு நான் வீடியோ பார்த்ததால் 2வது வாரம் வந்து நான் வெளியில் வர மாதிரி தான் திரி போட்டிருந்தேன். புதன்கிழமை காலையில் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் தான் பண்ணியிருந்தேன். இந்த பன்னீர் வந்து நான் வீட்லேயே போட்ட பன்னீர். இத்தனை வாட்டி போட்டதை விட இந்த வாட்டி நல்லா சாஃப்டாக வந்து அதே போல் உடையாமல் நல்லா ஸ்கொயராக கரெக்டாக வந்துருந்தது. ட்ரை பண்ணது வந்து இந்த வாட்டி தான் சக்ஸஸ் ஆகிருக்கு எனக்கு. ஈவினிங் வந்து மிஷினில் துணி போடலான்னு வந்திருந்தேன். ஆதிக்குட்டி தூங்கி எழுந்து வந்துட்டு நின்றுக்கிட்டே இருந்தான். என்னடா பேசுடான்னு சொன்னால் அப்படியே அமைதியாக கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தார். எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு புகழ் வந்து உள்ளே இருந்து துணியெல்லாம் கொண்டு வந்து கொடுத்ததால் ஆதியும் போய் கொண்டு வந்து நானும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தான். 2 பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. துணி காய வைக்க வாங்க அப்படின்னு சொன்னவொடனே துணி காய வைக்கவும் ஹெல்ப் பண்ணாங்க 2 பேருமே எனக்கு. ஈவினிங் எப்பவும் போல் நம்மளோட ரொட்டீன் தான். வாசலை பெருக்கி வந்து கோலம் போட்டுட்டு கண்ணுக்குட்டிக்கு தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் மற்ற வேலையை தான் பார்க்கணும். கண்ணுக்குட்டி வந்து அந்தளவுக்கு தண்ணியே குடிக்க மாட்டேங்குது. முதல்ல இருந்து கண்ணுக்குட்டி வந்து நல்லா தண்ணி குடிக்கும். வாசல் ஃபுல்லாக நல்லா சாணி போட்டுடும். அதோட கோமியமும் நிறைய இருக்கும். இந்த கண்ணுக்குட்டி வந்து அந்தளவுக்கு தண்ணியே குடிக்க மாட்டேங்குது. ஆனால் செம்பருத்தி செடியை வந்து ஃபுல்லாக வந்து கீழே மேய்ஞ்சிருக்கு. பாதி செடி வந்து கடித்து சாப்பிட்டுடுச்சு. பூவை சாப்பிடாம ஆனால் அந்த இலையை மட்டும்தான் சாப்பிடுது. கீழே நிறைய கழித்து விட்டுருச்சு. அந்த 2வது செடியில் போய் திரும்பி வந்து மேய ஆரம்பிக்குது. சரி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக தான் வச்சுட்டேன் அதுக்கு தண்ணி. அது குடிக்கலைன்னா அப்படியே வந்து கீழே கவுத்து விட்டுறது அந்த இடத்துலையே. அடிக்கிற வெயிலுக்கு வந்து செடியெலாம் வந்து ரொம்ப காஞ்சி போயிடுது. ஈவினிங்கில் தான் வந்து புகழை வந்து வெளியில் குளிப்பாட்டிட்டு விட்டுருவேன். குளிப்பாட்டிட்டு அப்படியே இருக்கிற செடிக்கெல்லாம் தண்ணி தெளித்து விட்டுருவேன். ரொம்ப காஞ்சி போயிடுது இல்லைன்னா செடி. நித்திய மல்லிப்பூ நிறைய தான் வைக்கிது. ஆனால் என்னமோ அந்த பூவோட வாசனை எனக்கு பிடிக்கல. அன்றைக்கி மட்டும் கொஞ்சமாக பறித்து சாமிக்கு கட்டி வச்சுருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.